அன்பார்ந்த போட்டியாளர்களே, தேர்வாளர்கள் மற்றும் வெற்றியாளர்கள் அனைவருக்கும் அகத்தியன் அகாடமி சார்பில் இனிய வணக்கங்கள். நீங்கள் நாங்கள் போட்டுட்ருந்த வீடியோஸ்க்கு நல்ல சப்போர்ட் கொடுத்துட்ருக்கீங்க. அதற்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். இந்த வீடியோ எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்குது. இப்போ பிஎஸ்டிஎம் குறித்த சந்தேகங்கள், சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் குறித்த சந்தேகங்கள், அப்புறம் பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் நான் மார்க் ஷீட்டு என்னுடைய கான்வெகேஷன் இல்லை சார், நான் கன்சாலிடேட் மார்க் ஷீட் வச்சு தான் அப்லோட் பண்ணேன் அப்படிங்கிற சந்தேகங்கள் நிறைய கேட்டுட்ருக்கீங்க. மொத்த சந்தேகங்களுக்கும் விடையளிக்கத்தான் இந்த சிறப்பு காணொளி நாங்கள் உங்களுக்காக பதிவேற்றம் செஞ்சுருக்கோம். இந்த காணொளியில் உங்களுக்கு என்னென்ன சந்தேகங்கள் இருக்கோ எல்லாத்தையும் நீங்கள் கேட்கலாம். சிசிஎஸ்சி 4 சம்மந்தமாக மட்டும் உங்களுக்கு பிஎஸ்டிஎம்மில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேளுங்க. எங்களால் முடிஞ்ச வரைக்கும் இதற்கு முன்னாடி போட்ட வீடியோஸ் எல்லாத்துக்குமே நாங்கள் முடிஞ்ச வரைக்கும் பதிலளிச்சிருக்கோம். ஒரு சிலருக்கு எங்களால் பதிலளிக்க முடியல. அவங்களும் இதில் கேட்கலாம், தவறாக நினைக்க வேண்டாம். ஏன்னா எங்களுக்கு ரொம்ப பிஸி ஷெட்யூலில் இருக்கோம், எல்லாருமே ஒவ்வொரு ஜாப் போயிட்டுருக்கோம். ஸோ நாங்கள் டைம் கிடைக்கிறப்பெல்லாம் உங்களுக்கு எங்களுடைய அட்மின்ஸ் உங்களுக்கு யாராவது ஒருத்தர் உங்களுக்கு ரிப்ளை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. உங்களுடைய எல்லா சந்தேகங்களும் தயவு செஞ்சு நீங்கள் தயக்கமின்றி கேளுங்க. அதே மாதிரி பெண்களுக்கான டெஸ்டியூட்டட் விடோ இந்த கோட்டாக்கான ஒரு முழு அளவிலான ஒரு ரேங்க் எங்களுக்கு இன்னும் கைக்கு வரல. நாங்கள் அதற்கான வேலைகள் தான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. அந்த லிஸ்ட் இப்போ நாங்கள் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். ஷியோர் நாங்கள் உங்களுக்கு விடோவுக்கு நாங்கள் கன்ஃபார்ம் எந்த ரேங்க்குள்ளே கிடைக்கும்னு சொல்லிட்டு சீக்கிரமே நாங்கள் அறிவிக்க போகிறோம். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா, திங்கட்கிழமைக்கு மேலே டிஎன்பிஎஸ்சி சிவி லிஸ்ட் விட்டுருவாங்க. நீங்கள் உங்களுடைய சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாத்தையுமே ஒன்ஸ் வெரிஃபை பண்ணி செக் பண்ணி வச்சுக்கோங்க. இது ரொம்ப நல்லது. ஏன்னா நான் செக் பண்ணிட்டேன், என் ஃபைல்லாம் கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் விட்டுறாதீங்க. டெய்லி ஒன்ஸ் எல்லா சர்டிஃபிகேட்ஸும் எடுத்து பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு தெரியும் என்னென்ன சர்டிஃபிகேட் இல்லைங்கிறது. ஸோ நீங்கள் கன்ஃபார்ம் உங்களுடைய சர்டிஃபிகேட்ஸை ஒரு லேமினேஷன் பண்ணாதீங்க. தயவு செஞ்சு சொல்கிறேன், லேமினேஷன் பண்ணாதீங்க. பண்ணவங்க விட்டுருங்க. ஏன்னா நீங்கள் ஸ்கேன் பண்ணி தான் அப்லோட் பண்ண போகிறீங்க. அதனால் எந்த ஒரு கவலையும் வேண்டாம். பட் லேமினேஷன் இனிமேல் பண்ண வேண்டாம். ஏன்னா ஒரு சிலருடைய சர்டிஃபிகேட்ஸில் பார்கோட்ஸ் இருக்கும். அந்த பார்கோட்ஸ், கியூஆர் கோட்ஸ் எல்லாம் லேமினேஷன் பண்ணிங்கன்னா சில நேரங்களில் ஸ்கேன் ஆகாமல் போகலாம். பண்ணவங்க விட்டுருங்க, பண்ணாதவங்க பண்ண வேண்டாம். ஏன்னா நீங்கள் எப்படி சப்போஸ் உங்களுடைய நம்பகத்தன்மை, உங்களுடைய சர்டிஃபிகேட்ஸோடைய நம்பகத்தன்மை சோதனை செய்கிறதுக்கு டிஎன்பிஎஸ்சி உங்களுடைய ஒவ்வொரு இன்ஸ்டியூட், ஒவ்வொரு யூனிவர்சிட்டிக்குமே உங்களுடைய சர்டிஃபிகேட்ஸ் அனுப்புவாங்க. ஸோ உங்களுடைய சர்டிஃபிகேட் ரொம்ப பத்திரமாக வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் பிஎஸ்டிஎம் குறித்த சந்தேகங்கள் கமெண்ட்டில் கேளுங்க. உங்களுக்கு கன்ஃபார்ம் நாங்கள் 24 ஹவர்ஸ் உங்களுக்கு நாங்கள் ரிப்ளை கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கோம். ஏன்னா உங்களுக்குள்ளே எவ்வளோ கேள்விகள் இருக்கும், எவ்வளோ கஷ்டங்கள் இருக்கும், நீங்கள் எவ்வளோ கஷ்டங்கள் எல்லாம் தாண்டி படித்து ஜெயிச்சிருக்கீங்க. குறிப்பாக மாற்றுத்திறன் கொண்ட வெற்றியாளர்கள் அவங்க எவ்வளோ கஷ்டங்களையும் துன்பங்களையும் தாங்கி ஜெயிச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு எங்களுக்கு தெரியும். ஏன்னா நாங்களும் ஒரு பெரிய டீம். எங்கள் டீமில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருமே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஜெயிச்சு இப்போ ஒரு போஸ்டிங்கில் இருக்கோம். ஸோ நீங்களும் அதே கஷ்டத்தோடு தான் கண்டிப்பாக ஜெயிச்சிருப்பீங்க. ஜெயிச்ச அனைவருக்கும் வாழ்த்துக்கள். உங்களுடைய என்ன கேள்வினாலும் நீங்கள் கமெண்ட்டில் மறக்காமல் கேளுங்க. அடுத்து வர வீடியோ எந்த துறை எடுத்தால், இந்த கேள்வி நிறைய கேட்டிருந்தீங்க, எந்த டிபார்ட்மெண்ட் எடுத்தால் எங்களுக்கு வேலைபள் அதிகமாக இருக்கும், ப்ரமோஷன் அதிகமாக இருக்கும், இந்த மாதிரியான கேள்விகளுக்கு நாங்கள் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு விடையளிப்போம். அதுக்கான பிரத்யேகமான வீடியோ எங்களுடைய அகத்தியன் குழு தயார் பண்ணிகிட்ருக்குறாங்க. ஸோ சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நல்லபடியாக முடியுங்க. அக்டோபருக்கு மேலே அக்டோபர் இல்லைனா நவம்பர் எண்டில் உங்களுக்கு கவுன்சிலிங்கான அறிவிப்பு வரும்.
அனைவருக்கும் என் இனிய வாழ்த்துக்கள்.